ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி ஜஸ்லின். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பையை பற்றியது தான். நான் ஒரு 3 டேஸுக்கு முன்னாலேருந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன். நேற்றுக்கு எனக்கு போட முடியல. அதே மாதிரி கண்டினியூவாக வீடியோஸ் வரும். மற்றதான அதாவது டெலிகிராம் அப்டேட் எல்லாம் வந்து எனக்கு இப்போ வந்து அதில் வந்து என்னென்னா அதோட ட்ரஸ்ட் எனக்கு போயிடுச்சு. ஏன்னா அதில் எல்லாம் ஃபுல்லாக ஃபேக்கு தான். நம்ம டைமை ஃபுல்லாக வந்து நாசம் பண்ணி நம்ம ஹெல்த் இஷ்யூ உண்டு பண்ணி நமக்கு நிறைய டிப்ரெஷனை உருவாக்குற ப்ராஜெக்ட்டுகளை தான் கொடுத்து நம்மக்கிட்டேருந்து $50-100 திருடிக்கிட்டு அவங்ககிட்டேருந்து பிச்சை எடுக்கிற $5 $10 வாங்குறது மாதிரியான கான்செப்டுகள் எல்லாம் அடுக்கி இப்படியே மக்களோட டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் அதில் ஒரு சிலதை மட்டும் ஏதாவது கொஞ்சம் ஃபில்டர் பண்ணிக்கிட்டு நம்ம பண்ண ஆரம்பிக்கணும். எதெல்லாம் ரொம்ப ட்ரஸ்டட்னு சொல்லி நம்ம பண்ணி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணோமோ அத்தனையும் நம்ம மணி லாஸ். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைனா டைம் லாஸ். இந்த டைமுங்கிறது நமக்கு போனால் கிடைக்காது. உலகத்தில் இன்றைக்கி எது பெருசு அப்படின்னு கேட்டால் டைம். ஓகே, டைம் இஸ் கோல்டு. அது வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோன்னா திருப்பி நம்ம அது வந்து டைமை வேஸ்ட் பண்ணுறவன் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். அப்போ அந்த ஒரு மைல்கல்ல நம்ம பார்க்குற நேரத்தில் இந்த மாதிரி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடிய ட்ரஸ்டட் இல்லாத இந்த ஃபேக்குகள் எல்லாம் சொல்லி இவங்களெல்லாம் பற்றி வீடியோ போட்டுக்கிட்டு தெரிகிறது வேஸ்ட்டு. இதில் வந்து அதுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் வேறு சொல்கிறது. அதாவது இந்த ப்ராஜெக்ட் இந்த அளவுக்கு போகும், இப்படி போகும். என்ன வெங்காயத்தை கொடுக்குறான், கடைசியில் $5 $10 $2 சொல்லி முடிக்கிறான். இதுக்கு போய் 6 மாதம் இவ்வளோ பில்டப் எல்லாம் கொடுக்குறேன். இதை போய் வீடியோ வேறு போட்டு வந்து அப்போ நான் என்னென்னா இதுலேருந்து ஒரு படி மேலே போய் வந்து திங்க் பண்ணுங்கள். டெஸ்ட்நெட் ஏர்டாப்புக்கு மாறுங்க. இப்போ டீப்பின் ப்ராஜெக்ட் இருக்குது. ஏன்னா டீப்பின் ப்ராஜெக்ட் இப்போதைக்கு அது ஒரு ட்ரஸ்டடாக இருக்குது. ஏன்னா இதில் வந்து எல்லாருமே கைவிட்டு வெளியில் வர்ற நேரத்தில் இந்த குரூப் அப்படியே டீப்பின் ப்ராஜெக்ட்லேயே வந்துடும். இதுவும் அதே மாதிரி ஒரு நிலைமைக்கு கொண்டு வருவாங்க. அப்போ இதுக்கெல்லாம் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் யாராவது இதுக்கு ஒரு மீடியேட்டராக நடுநிலை வகித்தாங்கன்னா ஃபீல்டு கொஞ்சம் அதாவது மக்கள் ஏமாறாமல் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வந்தால் நல்லது. ட்ரம்போட ஒரு செக்யூர் இன்னும் கொஞ்சம் அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணால் நல்லது. இந்த டெலிகிராம் எல்லாம் வந்து கண்ட மேனிக்கு அவுத்து விட்டு மக்கள் எல்லாம் பாடாப்படுத்தி நாசம் பண்ணுறான். எதெல்லாம் நம்ம வந்து ஒரு டாஸ்க்கை பண்ணணும்னு சொன்னால் அதை ஒரு 10-15 ப்ராஜெக்டை கொண்டு போகிறான். இப்படியே போய் உட்காந்து காலையில் நம்ம இதை பிடிச்சிக்கிட்டு உட்காந்தா வெளியேற முடியாது. இப்போ எல்லாம் எனக்கு வந்து என்னென்னா ஒரு 1/2 மணி நேரம் அதில் உள்ள உட்காந்துருக்க முடியல. ஏன்னா டைம் யூஸ் இல்லாத ஒரு விஷயத்தில் போய் வந்து நம்ம டைம் நம்ம என்னமோ நினச்சிக்கிட்டு இருந்தோம். இதெல்லாம் கொடுக்குற இந்த நாட்காயின மாதிரி ஒன்று கொடுத்து இந்த மாதிரி இதை இப்படி ஒரு ஹேம்ஸ்டாரை மாதிரி ஒரு பெரிய ஒரு ஹைப்பை உருவாக்கி இப்படி மக்களை ஏமாற்றி இதுக்குள்ளே ஒரு எதிர்பார்ப்பு எக்ஸ்பெக்டேஷனை உருவாக்கி இதுக்குள்ளே மூழ்கடிச்சு விட்டு கொஞ்சம் பேரை சாகடிக்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு என்ன சொல்கிறது. சரி, அதை போட்டோம். நான் இதை பற்றி இன்னொரு வீடியோ வந்து அதுக்கான தெளிவான விளக்கத்தை நான் உங்களுக்கு கண்டிப்பாக 2-3 நாளில் நான் அதை வந்து போடுவேன். இந்த டெலிகிராம் ப்ராஜெக்ட்டு அதை எதெல்லாம் பண்ணணும், எப்படி பண்ணணும், எந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் அதை பற்றி டீட்டெயிலாக வீடியோ போடுவேன். ஏன்னா அதெல்லாம் வந்து நம்ம பெருசாக நம்ம எடுத்துக்கிட்டு இருக்க வேண்டாம். நம்ம ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை நம்ம கற்றுக்கிடுங்க. டெஸ்ட்நெட் ஏர்டாப் அதாவது இன்னும் டிஃப்ரெண்ட்டாக நம்ம இப்போ ஒருத்தான ப்ராஜெக்டை எடுத்து நம்ம காயின் வாங்கி ஹோல்டு பண்ணுறது மாதிரியான விஷயங்கள் அதெல்லாம் நம்ம சேனலில் இனிமேல் தொடர்ச்சியாக வரும். ஓகே, மறக்காமல் புதுசாக வந்திருக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பெல் ஆல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம டெலிகிராம் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். புதுசான அப்டேட்டுகளெல்லாம் நம்ம கண்டிப்பாக போடுவோம். இப்போ ஒரு 1 வீக்காக நம்ம வந்து ஏன்னா மற்ற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணிகிட்டு இருக்கிறோம். எதை கண்டதெல்லாம் போட்டுருக்கிறாம அது வந்து வர்றவங்களுக்கு அது யூஸ் ஆகிருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி உங்களோட கருத்துக்கள் எதுவானாலும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்த மறந்துடாதீங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். இருக்கக்கூடிய ஒரு டவுட் என்னென்னா இந்த காயின் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகல, ஆனால் காயின் மார்க்கெட் கேப்பில் வந்து ஒரு ரேட்டு காட்டுது. இது எப்படி இது வந்து எந்த வகையில் இதை புரிஞ்சுக்க முடியல. ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரு ஸ்பெக்குலேஷன் அடிப்படையில் தான். அதாவது இந்த காயின் இந்த அளவுக்கு போகும், அந்த அளவுக்கு போகும், இந்த ஒரு கால்குலேஷனை வச்சுக்கிட்டு தான் இதை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி அந்த ட்ரேடிங் பேஸை வந்து காமிக்கிறாங்க. ஓகேவா, ஐஓயுன்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக சொல்லலாம். அடுத்து வந்து என்னென்னா இப்போ நம்ம வந்து கேஒய்சி பண்ணவங்க P2P. இப்போ எனக்கு இப்போ காயின் வாங்கணும் அப்படின்னாலும் இன்னொருத்தர் கேஒய்சி பண்ணியிருந்தா அவங்க தரதாக இருந்தால் நம்ம வந்து வாங்கிக்கலாம் அமௌண்ட்டை கொடுத்து. ஓகே, அதே மாதிரி நமக்கும் சென்ட் பண்ணலாம். இந்த P2P மெத்தேடு. அப்போ இதில் எல்லாம் இந்த மார்க்கெட்டில் போகக்கூடிய அவங்க ஒரு வேல்யூவேஷன் வச்சுருப்பாங்க. அந்த அடிப்படையில் தான் இதனோடதான அந்த வேல்யூ வந்து இப்போ வந்து காமிக்கிறாங்க. ஓகே, எக்ஸ்பெக்டேஷன் தான். அப்போது இதில் என்ன விஷயம்னா இப்போ வந்து மார்க்கெட்டில் வர்றதுக்கு இருக்கக்கூடிய காயின் 1.5 பில்லியன் காயின் தான் இது வரைக்கும். அதாவது 6 இயராக மைக்ரேட் பண்ணி அதாவது 10 பில்லியன் கேஒய்சி கம்ப்ளீட் ஆனதுக்கு பிறகு கம்ப்ளீட் ஆகியிருக்காங்க. அதாவது 1 கோடி யூசர் வந்து கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணவங்க. இந்த 1 கோடி யூசர்கிட்டையும்
இருக்கக்கூடிய காயின், அதாவது இப்போ டோட்டலாக இருக்கக்கூடிய காயினே வந்து 155 கோடி 160 கோடி காயின் தான் அந்த டைமுக்கு வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. ஓகேவா? இவ்வளோ தான். அப்போ இவங்க எல்லாருமே வந்து செல் பண்ணுவாங்களான்னு கேட்டால் அது ஏன்னா பைக் காயினை பொறுத்தவரையில் அதுக்கான ஃபியூச்சர் பிளான் எல்லாம் வந்து நிறைய அதுக்குள்ளே இருக்குது. ஏன்னா இதில் வந்து ஒரு புதிய ஒரு விதியை எழுதுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த பைக் காயினை பொறுத்து இருக்குது. அது ஒருவேளை 1 மாதம் 2 மாதத்துல எல்லாம் நடந்துடாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பையாக அவங்க வந்து நின்று நிதானமாக அடிச்சாடக்கூடிய ஆட்கள் தான் இந்த பையோட. ஏன்னா இவங்க வேற ஒரு கிரிப்டோவுக்குள்ளே வேற ஒரு புது ஒரு விதியை உருவாக்கணுங்கிற ஒரு பிளானை வந்து நியூட்ரா அவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது இன்னும் அது லிஸ்ட் ஆகிற டைமில் தான் அதனுடையதான விஷயங்கள் நமக்கு வந்து தெரிய வரும். ஓகேவா? அப்போது 10 மில்லியன் யூசர் வந்து கேவிசி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த மார்க்கெட்டில் வரக்கூடிய காயின் வந்து ஒரு 160 கோடி காயின் தான் அதில் வந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது எல்லா மார்க்கெட்டில் வந்துடாது. ஓகேவா? இப்போ இதுக்கு ஒரு நியாயமான ப்ரைஸு இருக்கும். ஸ்டார்டிங்கில் அது இருக்குமா அப்படிங்கிறது கேட்டால் எனக்கு அதில் சில டவுட்டுகள் இருக்குது. அது வேற ஒரு நோக்கத்தில் சொல்கிறதில்ல. ஏன்னா அது கொஞ்சம் டைம் எடுத்து தான் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த டைம் வரக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு ஒரு ஒரு விஷயத்தை பண்ணலாம். அந்த கம்மியான ரேட்டில் வரும்போது உங்களுக்கு அதிகமாக வாங்கி ஹோல்டு பண்ணுறது ஒரு பெரிய புத்திசாலித்தனம். ஏன்னா வாய்ப்பு எப்போவுமே நமக்கு கிடைக்காது. ஏன்னா பைக்கான பொறுத்தவரையில் அது அந்த மாதிரி ஒரு ஒரு ரேஞ்சுக்கு உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக அப்போது அவங்க ப்ரைஸ் ப்ரொடக்ஷன்லாம் இந்த மாதிரி இருக்குது, இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா கம்மியான ரேஞ்சில் அது வருது அப்படின்னா அது நமக்கு அடுத்த கட்டத்துக்கு நமக்கு ஒரு பெரிய ஒரு கிஃப்டாகவே இருக்கும். அதை வந்து வாங்கி கண்டிப்பாக ஹோல்டு பண்ணலாம். ஓகேவா? ஏன்னா இப்போ இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர் டெக்னாலஜின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது நம்ம இந்த பிளாக் செயினை வந்து இதை வந்து உடைக்குமா அப்படிங்கிற ஒரு ஸ்பெகுலேஷன் எல்லாம் போயிட்டு இருக்கு. இதை பற்றி ஒரு டெக்னிக்கல் அனலைஸாக ஒரு வீடியோ நான் வந்து பண்ணுறதுக்கு கொஞ்ச நாளாக அதை வந்து நான் வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கான டைம் நேரம் கிடைக்கல. கண்டிப்பாக ஒரு ஒரு 4 டேஸ் 5 டேஸுக்குள்ளே நான் அந்த வீடியோ போட்டுருவேன். அந்த குவாண்டம் டெக்னாலஜி தான் இவங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபில்லராக இருக்கும். நிறைய புதுமைகளை இவங்க கொண்டு வராங்க. யார் யார் நீங்கள் மைனிங் கேவிசி கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கீங்களோ அத்தனை பேரும் கேவிசி பார்த்து பண்ணிக்கிடுங்க. உங்களுக்கு மறுபடியும் சொல்லிட்டேன், நீங்கள் காயின் உங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும், அதாவது ஒரு எனக்கு ஏதாவது ஒரு ரெஸ்பான்ஸ் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள். நம்மளோட டெலிகிராம் லிங்க், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து பின் பண்ணுறேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக அதில் கான்டெக்ட் பண்ணுங்கள். ஒரு சில பேர் வந்து கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது போக போக தான் வரும். ஏன்னா எல்லா நாளும் வீடியோஸ் கண்டிப்பாக வரும். உங்களுக்கு கண்டிப்பாக தேவைன்னா உங்களுக்கு செல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் டைரெக்டாக ஃபோன் வாட்ஸ்அப்புக்கு வாங்க, இல்லாட்டி அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் அது வந்து நம்ம அது உங்களுக்கு அது திருப்திகரமான ரேட் அப்படின்னா உங்களுக்கு கொடுக்கலாம். இவ்வளவுக்கு தான் நீங்கள் கொடுக்கணும், இதுக்கு தான் கொடுக்கணும், இப்படி தான் போகும் அப்படின்னு இல்லை. நம்மளும் ஒரு 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 எய்மில் தான் இந்த அளவுக்கு போகும், அந்த அளவுக்கு போகும், ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அடிப்படையில் தான் இப்போ எல்லாருமே பண்ணுறது. இந்த பையோட ப்ரைஸ் வந்து யாருக்குமே சொல்ல முடியாது இப்போதைக்கு. ஓகேவா? ஏன்னா அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணி பார்த்தா சொன்னா இதோட ப்ரைஸ் இப்படி தான் இருக்கும், அப்படி தான் இருக்கும்னு சொல்லி ஒன்றும் சொல்ல முடியாது. ஒருவேளை தலைகளாகவும் மாறும், கம்மியாகவும் மாறும். ஒருவேளை நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பண்ணது மாதிரி இருக்கும், பண்ணதுக்கு மேலேயும் இருக்கலாம். அப்படி எல்லா வகையிலும் 3 வகையாக கூட பிரித்து பார்க்கலாம். அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம மற்ற மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம். நாளைக்கு அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.